அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். தந்தையாகிய கடவுளும் கடவுளுடைய ஒரே திருமகனும் தூய ஆவியாரும் வாழ்த்து பெறுவாராக. ஏனெனில் அவர் நம் மீது தமது இரக்கத்தை பொழிந்தருளினார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் இரு கரம் விரித்து அழைப்பு கொடுக்கின்றது. இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவுக்கு பிறகு ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழா, ஆவியினுடைய வருகை, இதோ இன்றைய நாளிலே மூவொரு கடவுளுடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு மேல் அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த மாபெரும் பெருவிழாவிலே தந்தை, மகன், தூய ஆவியானவர் இவர்கள் எப்படி நம்மை அன்பு செய்கிறார்கள், நாம் எப்படி அந்த அன்பிற்கு பதில் கொடுக்கிறோம் என்பதை சிந்திக்க அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவனை பற்றி நம்மால் முழுவதுமாக ஆய்ந்து அறிந்து விட முடியாது. நம்மை படைத்தவர் அவர், நம்மை மட்டுமல்ல இந்த உலகத்தை படைத்தவர் அவர். அவரை ஆய்ந்து அறிய வேண்டும் என்றால் நமக்கு அந்த அளவிற்கு திறமைகளும் இல்லை. எனவே இறைவன் நம் மீது செலுத்துகின்ற அன்பை நாம் உணர்ந்து அதை பிறரோடு எப்படி பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் என்பதை இன்றைய திருப்பலியின் வழியாக உணர்ந்து இறைவனு புகுந்த பிள்ளைகளாக வாழ நம்ம திருப்பலியிலே கொண்டாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் ஒரு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகிற்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மாடினருக்கு வெளிப்படுத்தி உள்ளே. நாங்கள் உண்மையான நம்பிக்கை அறிக்கையின் வழியாக என்றும் உள்ள ஒவ்வொரு கடவுளின் மாட்சி அறிந்து கொள்ளவும்
உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கிறது என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். பிரிவு 4 உட்பிரிவு 32 34 முதல் 34 மற்றும் 39 முதல் 40 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்களுக்கு முரண்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ அல்லது இதுபோல் கேள்விப்பட்டது உண்டோ? நெருப்பின் நடுவில் இருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண் முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அரும் செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள். அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 33 பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின. அவர் சொல்லி உலகம் உண்டானது. அவர் கட்டளையிட அது நிலை பெற்றது. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம்.
கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டிருங்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 8 உட்பிரிவு 14 முதல் 17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா, தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாருக்கும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறோம். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாயிருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களிடத்தாரையும் சீடராகுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்களுக்கும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை நீங்களும் பெற்றுக்கொண்டீர்கள். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ உங்களையும் என்னையும் இருகரம் வரைத்து அழைக்கின்றது. இறைவன் என்றாலே, படைத்தவர் என்றாலே மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவர். எந்த ஒரு மனிதனாலும் இறைவனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பது நன்றாகவே தெரியும். ஆனால் இறை அனுபவம் பெறுவதற்கு மிகவும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. ஜுனாய்ட் ஞானி என்கின்ற ஒரு சீடன், ஒரு ஞானி, அந்த ஞானியிடம் அவருடைய சீடர் இவ்வாறு சென்று கேட்கிறார், ஐயா, உங்களிடம் கடவுள் என்கின்ற முத்து ஒன்று இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். உம்மை சுற்றி இருப்பவர்களும் உம்மை நன்கு அறிந்தவர்களும் சொன்னார்கள், உம்மிடம் முத்து இருக்கிறது, கடவுள் என்கின்ற முத்து இருக்கிறது. எனவே என்னுடைய வாழ்க்கைக்கு அந்த கடவுள் என்கின்ற முத்தை கொடுத்தீர்கள் என்றால் அதை நான் ஆன்மீக பயணத்திற்கு நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுவேன்.
அந்த கடவுள் என்கின்ற முத்தை உம்மிடமிருந்து பெறுவதற்கு எவ்வளவு விலை என்றாலும் நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் கொடுத்து விடுகிறேன். அல்லது நீங்கள் எனக்கு அதை இலவசமாக கொடுத்தாலும் கூட நான் பெருமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த சீடன் ஜுனாய் என்கின்ற துறவியிடம் இவ்வாறு சொல்லியிருக்கின்றான். அந்த துறவி அவனை பார்த்து புன்முறுவலோடு இவ்வாறு சொன்னாராம், என் அன்பு சீடனே, இந்த கடவுள் என்கின்ற முத்தை உன்னிடம் கொடுப்பதற்கோ நீர் அதை விலை கொடுத்து வாங்குவதற்கோ உம்மிடம் அந்த அளவிற்கு பொருள் மதிப்பு இல்லை. ஏனென்றால் அது அந்த அளவிற்கு விலை உயர்ந்தது. உம்மால் அதை வாங்கிவிட முடியாது. ஒருவேளை உம்மால் அதை வாங்கிவிட முடியாது என்பதற்காக அதை நான் இனாமாக இலவசமாக கொடுத்தேன் என்றாலும் அதனுடைய மதிப்பை நீர் உணர்ந்து கொள்ள மாட்டாய், அதை நீர் வீண்படுத்தி விடுவாய். எனவே கடவுள் என்கின்ற ஆழ்கடலில் நீர் மூழ்கி அந்த முத்தை எடுத்து வர உனக்கு வாய்ப்பு இருக்கிறது, சென்று வா என்று தன் சீடனை அந்த துறவி அனுப்பி வைத்தாராம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மூவொரு கடவுளை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கும் அவரை நம்முடைய அறிவு திறனுக்குள் எடுத்து வருவதற்கும் அந்த அளவிற்கு கடவுள் ஒரு எல்லைக்குள் இருப்பவர் அல்ல, எல்லையை தாண்டி கடந்தவர். ஏறக்குறைய 20 மணி நேரம் 22 மணி நேரம் ஆகிறது என்கிறார்கள் இங்கிருந்து அமெரிக்க தேசத்திற்கு செல்லுவதற்கு. ஒவ்வொரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு செல்லுவதற்கு எத்தனை மணி நேரம் கடக்கிறது விமானத்தின் வழியாக பார்த்துக் கொள்ளலாம். உலகம் என்கின்ற பூமி என்கின்ற ஒரு கோலை இந்த ஆண்டவருடைய படைப்புக்குள் அடங்கி இருக்கின்ற அனைத்து கோள்களும் ஒரே ஒரு வார்த்தையில், ஒற்றை வார்த்தையில் இந்த அளவுக்கு பறந்து கிடக்கின்ற அனைத்தும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் எந்த அளவிற்கு எல்லையற்றவராக இருப்பார். அவரை மனிதனுடைய அறிவுத்திறனுக்குள் எடுத்து வருவது மிகவும் கடினமான ஒன்று. தாமஸ் அக்வீனாஸ் சிறந்த இறையியல் வல்லுனர், தன்னுடைய இறை அனுபவத்தை பெற்று கடவுளை பற்றி எழுதுவதற்கு சுமோ தியாலஜிகா என்கின்ற புத்தகத்தை 3 பிரிவுகளாக பிரித்து 1ஆம் பிரிவு 2ஆம் பிரிவு எழுதி 3வது பிரிவுக்குள் அவர் கடந்து வந்து கொண்டிருக்கின்றார். இறைவனை தன்னுடைய அறிவுத்திறனுக்குள் எடுத்து வந்துவிட முடியும் என்கின்ற எண்ணத்தோடு 2 புத்தகத்தை முடித்து 3வது புத்தகத்திற்குள் வந்து விட்டார். இப்படி வந்து கொண்டிருந்தவர் ஒருமுறை திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுது, அவரை இறை அனுபவத்தால் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது அந்த புத்தகத்தை எழுதுவதை நிறுத்திவிட்டாராம். பல மாதங்களாக அந்த புத்தகத்தை முடிப்பார் என்று துறவர சபையில் இருக்கிற குருக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். சபை தலைவர் அவரை கேட்டார், என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார். இறுதியாக துறவர வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் என்கின்ற வாக்குறுதி ஒன்று இருக்கிறது, அதை வைத்து சபை துறவி சொன்னாராம். தலைமை துறவி கீழ்ப்படிதல் வாக்குறுதி கேட்டார் போல, நீர் ஆரம்பிக்கப்பட்ட அந்த புத்தகத்தை எழுதி முடிக்க வேண்டும் என்று. அப்பொழுது தாமஸ் அக்வீனாஸ் இவ்வாறு சொல்லுகிறார், கடவுளை பற்றி நம்மால் பேசாமல் இருக்க முடியாது, கடவுளை பற்றி நம்மால் பேசாமல் இருக்க முடியாது. ஆனால் நாம் பேசலாம் என்று சொன்னால் உளறிக்கொண்டே இருப்ப வழியே அவரை பற்றி முழுமையாக பேசிவிட முடியாது. நம்மால் கடவுளை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அப்படி பேசினாலும் கடவுளை பற்றி உளறுபவை வழியே தெளிவாக பேசிவிட முடியாது. அதற்கு ஒரு விளக்கத்தையும் அற்புதமாக கொடுத்திருக்கின்றார் அவர். பார்வையற்ற ஒருவனுக்கு நிழலை பற்றி எப்படி நாம் விளக்கம் சொல்ல முடியும்? பார்வையற்றவனுக்கு வெளிச்சத்தினுடைய அனுபவங்களே இல்லாத ஒருவரிடம் சென்று நிழலை பற்றி எப்படி அவனுக்கு நாம் சொல்ல முடியும்? எனவே கடவுளை பற்றி மனிதனுடைய ஆராய்ச்சிக்குள் எடுத்து வந்து நிறுத்திவிட முடியாது என்று
புனித தாமஸ் அக்வினாஸ் அற்புதமாக சொல்லி முடித்திருக்கிறார். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆக கடவுளை பற்றி இன்றைய நாளிலே ஒவ்வொரு கடவுளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவையும் நாம் கொண்டாடுகின்றோம். இதில் ஒன்றை மட்டும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், இறைவனுடைய அன்பு ஒன்று மட்டும்தான். இறைவன் இந்த உலகத்தை எந்த அளவிற்கு அன்பு செய்தார், அன்பு இதை பற்றி யாரிடமாவது விளக்கத்தை கேட்டால் அதற்கு எப்படி விளக்கத்தை கொடுக்க முடியும்? அன்பு என்பது அறிவுக்கு உட்பட்டது அல்ல, விளக்கத்திற்கும் உட்பட்டதல்ல. அது அதையும் தாண்டி ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் காணப்படுகிறது. தாயினுடைய அன்பிற்கு விளக்கத்தை கொடுத்து விட முடியுமா? ஒரு விளக்கத்தை எடுத்தால் இன்னொன்று தொடர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கும். கமா 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 என்றே போய் கொண்டிருக்கும். முற்றுப்புள்ளியோடு நிறுத்திவிட முடியாது. கடவுளுடைய அன்பும் அப்படித்தான். அது அறிவுக்கும் விளக்கத்திற்கும் உட்பட்டதல்ல. அது முழுவதுமாக விளக்கத்தை கொடுக்க முடியாமல் அனுபவிக்கக்கூடியது. அது அழகும் கற்பும் இதை போலதான் சிறந்தது. கடவுள் என்பவர் அன்பிற்கு உட்பட்டவர். அவருடைய அன்பை நாம் உணர்கின்ற பொழுதுதான் கடவுளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஒழிய, மற்றபடி கடவுளை ஆராய்ச்சி செய்வதினாலோ அவரை தேடுவதினாலோ நம்முடைய அறிவு திறனுக்குள் கடவுளை எடுத்து வந்துவிட முடியாது. இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் மோயிசரிடம் பேசிய முட்புதரில் பேசிய அந்த நிகழ்வினை இணைச்சட்ட நூலிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு கொடுக்கின்ற அந்த அன்பின் கட்டளைகளை பற்றி காணுகின்றோம். இரண்டாவது வாசகத்திலே பவுலடிகளார் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்தை வாசிக்கிற பொழுது ஆவியருடைய பிள்ளைகளுக்குரிய திறமைகளை, கட்டளைகளை, அன்பினை நாம் உள்வாங்குகின்ற பொழுது கடவுளுடைய அன்பின் பிள்ளைகளாக நாம் வாழ முடியும் என்று சொல்லுகிறது இன்றைய திருப்பள்ளியினுடைய 3 வாசகங்களும். எனவே கடவுளை பற்றி நாம் ஆராய்வதினாலோ தேடுவதினாலோ முழுவதுமாக இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. மாறாக அந்த கடவுள் என்கின்ற ஆழ்கடலில் நாமும் மூழ்கி அந்த இறைவனோடு அன்பிலை உரையாடுகின்ற பொழுது, கலக்குகின்ற பொழுது, அந்த இறை அனுபவம் நமக்கு பெறுகிற பொழுது அதுவே இறை அனுபவம் அதிகமாக காணப்படுகிறது. 14ஆம் நூற்றாண்டு மெஸ்டர் எக்ஸ்டோர் என்கின்ற துறவி இறை அனுபவத்தை நன்றாக உணர்ந்து தெரிந்து தன்னுடைய வார்த்தைகளினால் இவ்வாறு வடிவமைத்து சொல்லுகிறார். எந்த அளவிற்கு அவர் இறைவனோடு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் என்றால், அந்த இறை அனுபவத்தை இவர் வெளிக்கொண்டிருக்கின்ற பொழுது வார்த்தைகளினால் சொல்லுகிறார், கடவுள் சிரித்தார், அவருடைய திருமகன் இந்த மண்ணுலகில் பிறந்தார். இறைவன் தந்தை கடவுள் சிரித்தார், அவருடைய மகன் இந்த மண்ணுலகில் பிறந்தார். தந்தையும் மகனும் சிரித்தார்கள், தூய ஆவியானவர் இந்த மண்ணுலகில் பிறந்தார். தந்தையும் மகனும் சிரித்தார்கள், தூய ஆவியானவர் இந்த மண்ணுலகில் பிறந்தார். தந்தையும் மகனும் ஆவியாரும் மூவரும் இணைந்து சிரித்தார்கள், இந்த உலகமே பிறந்தது. அந்த அளவுக்கு இறைவன் இந்த உலகத்தின் மீது அன்பு வைத்திருக்கிறார். இந்த உலகம் என்பது நீங்களும் நானுமே. இப்படி ஒவ்வொரு கடவுளை பற்றி நாம் அறிந்து கொண்டு அவர் உங்களையும் என்னையும் எந்த அளவிற்கு அன்பு செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து அந்த அன்பிலே நம்மை இணைத்து கொண்டோம் என்றால் இதைவிட சிறந்த அனுபவம் நமக்கு கிடைத்து விடாது. இறைவன் இந்த உலகத்தை படைத்தார் என்று வெறும் வார்த்தைகளினாலே நம்மால் அதிகமாக விளக்கி கொடுக்க முடியவில்லை. இன்று வரை வேத நூல்களை புரட்டி பார்க்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அவர் படைத்த பொருட்களை பற்றி வார்த்தைகளினால் நம்மால் விளக்கவே இன்னும் காலங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது படைத்தவரை பற்றி நம்மால் அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. ஆனால் அவரோடு நம்மால் இணைந்து கொள்ள முடியும். அவரோடு நம்ம இணைத்து கொண்டு அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவரிலே இணைந்து இந்த மண்ணுலகிற்கு அவர் கொடுத்த மீட்பினை நாமும் எடுத்து வருவதற்கு இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் இன்றைய நாளிலே
நாம் சிறப்பாக கொண்டாடி அதை நம்முடைய அனுபவ ரீதியாக இந்த உலகத்திலே எடுத்து வர வேண்டும் என்றுதான் அன்னையார் திருச்சபை இயேசுவினுடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு, அவருடைய 7 வாரங்களுடைய பாஸ்க காலத்தினுடைய 7 வாரங்களை கடந்து அவர் விண்ணகம் சென்று ஆவியனை அனுப்பி அதன் பிறகு 3 கடவுள் பெருவிழா, இறைவனுடைய திருவுடல் திருரத்த பெருவிழா, இவ்வாறு தொடர்ச்சியாக இறைவனை பற்றி சிறிது சிறிதாக அனுபவித்துக் கொள்ள, தெரிந்து கொள்ள நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை எவன் ஒருவன் திருச்சபையிலே உணர்ந்து கொள்ளுகின்றானோ அவனால் மட்டும்தான் இறைவனுடைய அன்பை சுவைக்க முடியும். நாம் இறைவனுடைய அன்பை சுவைப்போம், இறைவனுடைய பிள்ளையாக வாழ முயற்சி செய்வோம். இந்த 3 இறைவனுடைய விழா நமக்கு சிறந்த பலனை கொடுக்க வேண்டிய நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழியோடும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களை உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகும் ஒரே ஆண்டவராகும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உமது மாட்சிமை பற்றி நாங்கள் நம்புவதையே உமகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் பொழுது ஆள்வகையில் தனித்தன்மையும் இறை இயல்பின் ஒற்றுமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானக தூதர்களும் முதன்மை வானக தூதர்களும் கெருவின்களும் செராவின்களும் உம்மை புகழ்ந்தேத்தி நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னில் உமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையிலாக இடைபடும் திரு அவை அன்பில் நிறைவு தர செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திரும்பகோளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் முகமதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் வழித்தொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களில் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை என்றும் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனே